ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? சோயா ஃப்ரை தாங்க இன்றைக்கி. ஒரு கடாயில் வந்து எண்ணெயை சூடு வச்சுட்டு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு 20 பல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த இது ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து நான் வெந்நியில் வந்துட்டு சோயாவை டிப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் ஈர்த்து வச்சுருக்கேன். 1 கப் சோயா. ஆக்சுவலாக அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அதான் காட்ட முடியல. ஐம் சாரி. நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு தக்காளி எடுத்து அதை கட் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளுங்க. மட்டன் மசாலா போடுறனால மட்டன் டேஸ்ட்டும் அந்த டேஸ்ட் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே எம்மையாக இருக்கும். இப்போ சோயா ஆட் பண்ணிவிட்டு மட்டன் மசாலா 1 ஸ்பூனு அது போட்டு நல்லா கிளறிட்டு 1.25 ஸ்பூன் கரம் மசாலா இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. சால்ட் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அதையும் ஸ்கிப் ஆகிடுச்சு வீடியோவில், சாரி. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் வந்து இன்றைக்கி ஃப்ரையாக செய்கிறேன் அப்படிங்கிறனால இதுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணல. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணுங்க. அவ்வளோதாங்க. அந்த பச்சை வாசனை போயிடுச்சுன்னா சோயா ஃப்ரை வந்து ரெடி. என்னோடய ஸ்டைலில் இப்படி தாங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.